இன்றைக்கு அழைப்பு என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டிருப்பதை, அவர்களுக்குள்ளேயே சீர்திருத்த பணி, ஏதோ ஒன்று ஒரு ஹதீஸை ஃபார்வர்ட் பண்ணிட்டா, ஒரு தொழுகைக்கு வாருங்கன்னு சொன்னால் இது தாவா செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அதுவல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், அமீருல் மோமினீன், அல்லாஹு தாலா என் மீது விதித்திருக்கிற எல்லா செயல்களையும் நான் செய்கிறேன், இரண்டே இரண்டு செயலை தவிர. அல்லாஹ் என்னை என்ன செய்வான்? அது என்ன இரண்டு செயல்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், எல்லாம் நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், எல்லாத்தையுமே நான் செய்கிறேன், நன்மையை ஏவவில்லை, தீமையை தடுப்பதில்லை, நான் அந்த பணியை செய்யலை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஏவிய முக்கியமான ரெண்டு விஷயங்களை நீ விட்டிருக்கிறாய். இன்ஷா கஃபரக் வ இன்ஷா அத்தபக். அல்லாஹ் நாடினால் உன்னை மன்னிப்பான், ஆனால் உனக்கு தண்டனை இது குறித்து நிச்சயம் உண்டு, இது குறித்து உனக்கு விசாரணை உண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்புறம் நம்ம இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக கூட செய்யாத எவ்வளோ பேர் இருக்கிறார்கள்.